நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராடக்ட், ஆனா ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா இந்த சிறப்பு தான். எத்தனையோ ப்ராடக்ட்கள் இருந்தாலும் நம்ம நிறுவனம் ஒரு 100 ml சிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு 7 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த ப்ராடக்டா இந்த கீடோ ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்டை நம்ம நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் எத்தனையோ ப்ராடக்ட்கள் இருந்தாலும் இந்த கீடோ ஐன்ஸ்டீனை பத்தி ஒரு 100 ml, அதாவது 399 ரூபா தான் என்னுடைய எம்ஆர்பி. நம்ம டிபியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 340 ரூபா. இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராடக்ட்டுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராடக்ட் பண்ணக்கூடிய மாயாஜாலம் மிகவும் அற்புதமானது. காரணம், இதுல ஒரு 17 வகையான ஹெர்பல்ஸை கொடுத்துருக்கோம். இது முழுக்க முழுக்க நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மூளையினுடைய பலம், இந்த மூளை செல்களினுடைய ஆரோக்கியத்துக்கு பயன்படக்கூடிய இன்கிரியன்ஸா செலக்ட் பண்ணி இதுல சேர்த்திருக்காங்க. மற்ற ப்ராடக்ட்கள் எல்லாமே சற்று பிரீமியம் ரேஞ்சில் இருக்கும்போது இது ஒரு சாமானிய மக்களுக்கு கூட போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும், இது ஒரு குழந்தைகளுக்கான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஒரு எளிமையான விலையில இந்த ப்ராடக்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 17 வகையான இன்கிரியன்ஸ். பிரம்மி, நீங்க நரம்பு மண்டலம் சார்ந்து நீங்க எந்த ஒரு சித்த ஆயுர்வேத ஊட்டச்சத்துக்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த இன்கிரியன்ஸ்ல இந்த 3 இன்கிரியன்ஸ் தவிர்க்க முடியாததா இருக்கும். ஒன்று பிரம்மி, வல்லாரை. ரெண்டாவது சங்குப்பூ, சங் புஷ்பி அப்படின்னு சொல்லுவாங்க அது. அடுத்தது அஸ்வகந்தா. இந்த 3 இல்லாத நரம்பு மற்றும் மூளை சம்பந்தமான நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட் ஆகட்டும் அல்லது ஆயுர்வேத சித்தம் ப்ராடக்ட் ஆகட்டும் எதுவுமே தயாரிக்கப்படுறதில்லை. காரணம், நரம்பு மண்டலம் அப்படின்னாலே இந்த 3 அவசியமானது. பிரம்மி, சங்கு புஷ்பி, அஸ்வகந்தா. அடுத்தது இதுல தனியா, லவங்கம், வாயு விலங்கம், பிளக்ஸீட் ஆயில், இஞ்சி, தேன், அத்தி, மலை இலவம், தபஸ்வானி, அதிமதுரம், ராஸ்பெரி, பிளாக் சால்ட், இதெல்லாம் இதுல மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படும். ஜென்ரலா இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு சிறப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வெறுமனே குழந்தைகளுக்கான நரம்பு மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கான பொருட்களானா இல்லை. யார் வேண்டுமானாலும் இந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ற மாதிரி தான். அதாவது பெரியவங்க கூட இந்த நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதை பயன்படுத்துற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாருக்குமான ப்ராடக்ட் தான். இது ஒரு பர்டிகுலரா ஒருத்தர் மட்டும்தான் பயன்படுத்துற மாதிரி கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரியன்ஸும் 10:1 எக்ஸ்ட்ராக்ஷன் ரேஷியோல முறையா எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து, அதாவது SCO2 மெத்தட்ல எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து அத ஒரு இது வரைக்கும் நம்ம எந்த சிறப்பு எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு சுகர் பேஸ் இருக்கும். பட் இந்த கீடோ ஐன்ஸ்டைன்ல மட்டும் ஹனி பேஸ் இருக்கு. அதனால குழந்தைகளுடைய ப்ராடக்ட்ங்கிறதுனாலையும், அதே மாதிரி இது ஒரு அற்புதமான மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இதை ஒரு பிரீமியம் ரேஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்டை ஹனியில தான் பேஸா வச்சு பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இதை கொடுக்க முடியும் அப்படின்னா, குழந்தைகள் தன்னுடைய ஞாபகத்தை ஒருமுகப்படுத்துறது இல்லை, மனச்சிதைவு, அதாவது கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்றாங்க, எதுலையுமே கவனிக்காம இருக்கிறாங்க, கவன குறைவா இருக்கிறாங்க அப்படின்ற குழந்தைகளுக்கு இந்த ப்ராடக்டை கொடுக்க முடியும். படிக்கிற குழந்தைங்க ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்லை, அப்பப்பவே மறந்துடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த ப்ராடக்டை கொடுக்கறதன் மூலமாக அந்த குழந்தை மிக பலமான
ஞாபகத்தை எடுத்துக்கும், எதையும் ஞாபகத்துல வச்சு. அதே மாதிரி ஸ்பீச் டிலே, இது நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் நண்பர்களே, நீங்கெல்லாம் பழைய காலத்துல தாத்தா பாட்டி கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், குழந்தைங்க சரியா பேசல அப்படின்னா, அல்லது குழந்தைகள் முறையா பேசணும் அப்படின்னு வரும்போது, ஆரம்ப காலங்கள்ல குழந்தைகளா இருக்கும்போது வசம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள், அதாவது ஒரு ஹெர்பலை வீட்டில் வச்சிருப்பாங்க. அதை கல்லுல உரைச்சி நாக்கில் வைப்பாங்க. அதைத்தான் சொல்லுவாங்க வசம்ப வச்சு தேய்க்க அப்படிம்பாங்க. அது ஒரு மாதிரி காரமான இன்கிரியன்ட். அதை வாயில் வச்சோடனே ஜொல்லு ஒழுகும். இதெல்லாம் இப்ப யாரும் வைக்கிறது இல்லை. அதனால குழந்தைங்க முறையா பேசுறதுக்கு வசம்புங்கிறது ஒரு முக்கியமான மூலப்பொருள். வச்சா அப்படிங்கிற இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுவும் நம்மளோட ப்ராடக்ட்ல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஸ்பீச் டிலே ஆகுது, குழந்தைங்க வந்து சரியா பேசுறது இல்ல, ஏஜ் வந்துருச்சு ஆனா பட் பேச்சு வந்து சரியா வரல, ஸ்பீச் டிலே இருக்கு அப்படின்னா, நம்மளோட கீடோ ஐன்ஸ்டீன் நம்ம கொடுத்துட்டு வரும்போது ஸ்பீச், அவங்களோட பேச்சு வந்து ரொம்ப அழகாக மாறும், ரொம்ப ஷார்ப்பா பேசுறதுக்கான தன்மை அவங்களுக்கு வரும். அடுத்தது டிஸ்லெக்சியா. டிஸ்லெக்சியாவில் ஒரு 4 வகையான டிஸ்லெக்சியா இருக்கு. அதாவது படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அது சொல்லணும்னு நினைக்கும், அது படிக்க முடியாத சூழ்நிலையிலே ஒரு 4 வகையான பிரிவுகள் இருக்கு. 4 டைப் ஆஃப் டிஸ்லெக்சியான்னு சொல்றாங்க. இது 4க்குமே இது உதவுது. மெமரி லாஸ், அதாவது இன்னைக்கு படிச்சது அடுத்த நாள் கேட்டா தெரியறதில்ல அல்லது முழுசா தெரியறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக சக்தியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய குழந்தைகள், படுக்கையில யூரின் போகக்கூடிய குழந்தைகள், அதாவது வேணும்னு படுக்கையில குழந்தைகள் யூரின் போறதில்ல, அவங்களுக்கும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். நைட்ல யூரின் போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும், ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். ஆனா அது அவங்க தெரிஞ்சு பண்றாங்களான்னா இல்லை, அது ஒரு வகையான குறைபாடு, நரம்பு மண்டலம் சார்ந்த ஒரு குறைபாடு. அவங்களை அறியாம நைட்ல யூரின் போயிடுவாங்க, அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி. அதுக்கு இந்த ப்ராடக்ட் பயன்படும். நரம்பு மண்டலம் பலப்படுத்திட்டோம்னா அந்த பிரச்சனைகள் ஈஸியா ரெகுலர் ஆயிடும். ஸ்டாமரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்குமுக்காடு, அவங்க மனசுக்குள்ளார இதை சொல்லணும்னு ஆசை இருக்கும், அதை வெளிப்படுத்த முடியாது. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு சார்ந்த பிரச்சனைகள். குழந்தைகள் கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, ஐ கான்டாக்ட் இருக்காது. அதே மாதிரி ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு குழந்தைகள், ஹைப்பர் ஆக்டிவிட்டி அல்லது ஹைப்போ ஆக்டிவிட்டி, இந்த 2 ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இந்த ப்ராடக்ட் ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வகையில மூளை செல்கள் முறையாக வளர்ச்சி அடையல அப்படின்னா அது சார்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து அற்புதமான ப்ராடக்ட். இதை தொடர்ந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது ஒரு அபரிதமான பெனிஃபிட்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு சின்ன குழந்தைகளாக இருந்தால், 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் 5 ml போதுமானது. 5 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு 10 ml வரை கொடுக்கலாம். காலையில் 5 ml, சாயந்தரம் 5 ml. அதே 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் ஒரு 5 ml மட்டும் போதுமானது. ஒரு 3 அல்லது 4 பாட்டில் தேவைப்படும் ஒரு மாதத்துக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் தொடர்ந்து இந்த ப்ராடக்டை கொடுத்துட்டு வரது மூலமா நிறைய நல்ல மாற்றங்களை குழந்தைகள் கிட்ட நம்ம பார்க்க முடியும். நரம்பு மண்டலம் சார்ந்து, மூளை சார்ந்து, அவங்களுடைய அறிவு ஆற்றல் சார்ந்து நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். குழந்தைகளுக்கு நம்ம எத்தனை சொத்துக்களை சேர்த்து வச்சாலும் அது அவங்களுக்கு பயனற்றதாக போய்விடும். அவர்கள் நல்ல மூளை வளர்ச்சியோட, நல்ல ஆரோக்கியமான நரம்பு மண்டல வளர்ச்சியோட மிகச்சிறப்பான குழந்தைகளாக வளர்த்து எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பணம் ஒன்று தேவையில்லை, அவங்க சம்பாதிச்சுக்குவாங்க. நண்பர்களே, இது வெறும் குழந்தைகளுக்கான ப்ராடக்ட் தானா? இல்லை. ஜென்ரலாகவே நாம கூட தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய நரம்பு மண்டலம், மூளை மண்டலம் மிக பிரமாதமாக வேலை செய்யும்.
ஸோ சிபிடியும் இந்த ப்ராடக்டும் சேர்த்து எடுத்துக்கிறது பெரியவங்களுக்கு கூட ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா, சில பேருக்கு பக்கவாதம் இருக்கு, அவங்களுக்கு ஹார்டிஃபைன் கொடுக்குறோம், அதோட சேர்த்து இந்த கீடோ ஐன்ஸ்டைன் கொடுத்தீங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அதே மாதிரி கை நடுக்குவாதம், அதுக்கு சிபிடி கொடுக்கும்போது 1-2 இந்த கீடோ ஐன்ஸ்டைன் கொடுத்தோம் அப்படின்னா மிகச்சிறந்த மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். மூளையில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு கூட, அதாவது அல்சைமர் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பை நம்ம கொடுக்கும்போது அபரிதமான மாற்றத்தை பார்க்க முடியும். வீட்டுல யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு அல்லது காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா அந்த உடல் வலிகள் சீக்கிரமா வெளியில போறதுக்கு இந்த சிறப்பை நம்ம குடிச்சிட்டு வரும்போது வித்தின் 2 to 3 டேஸுக்குள்ளார நம்மளுடைய உடல் அதுல இருக்கக்கூடிய வலிகள் எல்லாம் கலைஞ்சு போய் ரெஃப்ரெஷ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். காரணம், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகையும் ஆயுர்வேதத்துல மிகச்சிறந்த பங்களிப்பு கொடுக்கக்கூடிய மூலிகைகள் அப்படிங்கிறதுனால இந்த கீடோ ஐன்ஸ்டைன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பொருளாக மாத்திருக்கு. அதனால தான் நம்மளுடைய யோட் லேப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், யூனிக்கான ப்ராடக்ட்ஸை கொடுக்குற வரிசையில ஜஸ்ட் ஒரு 400 ருபீஸுக்கு ஒரு அருமையான ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட். இது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ப்ராடக்ட் பயன்படக்கூடியது தான். சின்ன குழந்தைகள்ல இருந்து மிக பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது எனர்ஜி அதிகமா தேவை அப்படிங்கிற தேவைகள் இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து அற்புதமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். அப்ப எந்த ப்ராடக்டோட வேண்டுமானாலும் இந்த ப்ராடக்டை நம்ம சேர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அஃபோர்டபிலிட்டியும் இருக்கு. அதனால கீடோ ஐன்ஸ்டைன் அப்படிங்கிறது நம்ம நிறுவனத்தால கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட்.